கண்மணி அன்புடன் சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வெண்ணிலா கிட்ட போயிட்டு அன்போட அம்மா ரொம்பவே கோவமா சண்டை போடுறாங்க. வெண்ணிலா, இப்போ உனக்கு நிம்மதியா சொல்லுடி, இப்போ உனக்கு சந்தோஷமா? என் பையனை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு தானே இப்படி எல்லாம் பண்ண, இப்போ உனக்கு நிம்மதியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? அன்புதான் நான் சொல்றத புரிஞ்சுக்காம நடந்துக்கிறானா? நீயும் அன்பு எப்படி பண்றானோ அதுக்கு சரின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கியோ தெரியல. நாங்க என்ன சொல்ல வரோம் என்ன ஏதுன்னு காது கொடுத்து கூட கேட்காம அவன் இஷ்டத்துக்கு போறோம்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. என் புள்ளைய நான் நல்லபடியா தான் வளர்த்துட்டு இருக்கேன் அத்தை. அத நீங்க தான் புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு கோபமா அங்க இருந்து அன்போட அம்மாவும் கிளம்பி போறாங்க. இப்ப கார்த்திக் கிட்ட போயிட்டு, டேய், உன்னுடைய அண்ணன் எங்க போனானே தெரியல. மனசு முழுக்க அவனை பத்தின நினைப்பாவே இருக்கு. போய் பாருடா, எங்க இருக்கானாவது போய் பாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும், பிரியம்மா, இப்ப நான் போயிட்டு சொன்னா மட்டும் என்ன நடக்க போகுது சொல்லுங்க? எதுவும் நடக்காது. நான் என்ன சொன்னாலும் அத அவர் ஏத்துக்க மாட்டாரு. பிடிவாதமா போகணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன பண்ண முடியும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணன் ஏன் தான் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்குதோ தெரியல. ஒரு விஷயத்துல கூட நிதானம் கிடையாது. கண்மணி அண்ணிய வீட்டை விட்டு துரத்துனதுல இருந்து இப்ப அவரா வீட்டை விட்டு போனது வரைக்கும் அவர் ஏதாவது ஒரு விஷயத்தையாவது யோசிச்சு நிதானமா ஏதாவது பண்ணியிருக்காரா? இப்ப வரைக்கும் அப்படி பண்ணதே கிடையாது. அதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு அந்த அளவுக்கு கோபமா வருது எனக்கு. ஏன் தான் அண்ணன் எதையும் யோசிக்காம இப்படி பண்றவரோ தெரியலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே நம்ம அன்போட அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அன்போட அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, அன்புக்கு எங்க போறதுன்னு தெரியாம நிர்கதியா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம கண்மணி மிட்நைட் பிரியாணி போட்டிருக்காங்க. போயிட்டு கண்மணிய பாக்குறாங்க. கண்மணி ரொம்பவே சந்தோஷமா பிரியாணி கடைய நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்ததும் அன்புக்காக ஒரு பக்கம் ரொம்பவே கோவம் வருது. என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு இவன் மட்டும் இப்படி சந்தோஷமா இருக்காளேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இருக்காங்க. நம்ம அன்பு இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் யாருன்றத கூடி சீக்கிரம் ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்க இருந்த அன்பு கிளம்பி ஒரு கோவில்ல போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சம் சாப்பாடு மீந்துருச்சு. கண்மணி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தேன்மொழி கேக்குறாங்க. அந்த கோவில்ல நிறைய பெரியவங்க, அதே மாதிரி வரவங்க போறவங்க அந்த மாதிரி படுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு இத குடுத்துடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்மணி, ஏன் கண்மணி இத அடுத்த நாள் போட்டா என்ன நீ பேசிட்டு இருக்க? சுத்தம் சுகாதாரம் இது ரொம்ப முக்கியன்றது உனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு பேசினதும், சரி சரி, நீ ஏன் கோவப்படுற? நானு தெரியாம சும்மா உன்கிட்ட என்ன வரும்ன்றது எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் சும்மா இப்படி விளையாடுனேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, போயிட்டு நான் சொன்னதை செய்யின்றாங்க. சரி, நானும் செய்யறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி தேன்மொழி நேரா அன்பு கிட்ட போறாங்க. சார், உங்கள பார்க்கவே ரொம்ப பணக்காரர் மாரி இருக்கீங்க. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் சார் உங்களுக்கு? நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? சரி, இந்தாங்க பிரியாணி உங்களுக்கு வேணுமா? என்னுடைய ஃப்ரெண்டு கண்மணி அவ கையால செஞ்ச பிரியாணி. இதுக்கு முன்ன நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்றத இங்க பாருங்க. நீங்களே பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம கண்மணி செஞ்ச பிரியாணிய அன்புவுக்கு குடுக்குறாங்க. அன்புவும் சரி, என்ன பண்றது? கண்மணி மேல என்னதான் வெறுப்பா இருந்தாலும் நம்ம அன்புக்கு கண்மணினா உயிர் தானே. அதனால அந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. உடனே பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. அன்புக்கு பாத்தீங்கன்னா நம்ம கண்மணி செஞ்சு கொடுக்கிற பிரியாணி அந்த அளவுக்கு பிடிக்கும். ரொம்பவே சந்தோஷமா நம்ம அன்பு அதை நினைச்சிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அன்பு யோசிக்கிறாங்க. கண்மணி இப்படி பண்ண மாட்டா. எதுக்கு கண்மணி மேல உண்மையான அன்பு பாசம் இருக்கு. கண்மணி இப்படி ஒரு விஷயத்த என்ன ஆனாலும் சரி அவ செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு அன்பு மனசுக்குள்ளேயே கண்மணியை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே நம்ம அன்புக்கு இப்ப ஒரு வைராகியம் வருது. எப்படியெல்லாம் என்ன இன்சல்ட் பண்ணாங்க, நான் பண்ணது எடுத்த முயற்சி எல்லாமே தப்புன்றதுனால இப்படி பண்ணாங்க. தனி ஆளா நின்று நான் ஜெயிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு அன்பு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அன்பு அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் இன்டர்வியூ போலன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ போறாங்க. இன்டர்வியூ போனதுமே அங்க நம்ம அன்பு செலக்ட் ஆயிடுறாங்க. அன்பு செலக்ட் ஆனதை நினைச்சு அன்புக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. யாருடைய துணையும் இல்லாம ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அன்புக்கு ரொம்பவே ப்ரௌடா இருக்கு. அன்பு அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. மிஸ்டர் அன்பு, இதுதான் உங்களுடைய கேபின், நீங்க இவங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அன்புவை உட்கார வைக்கிறாங்க. அன்புவும் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்ப அன்பு உட்கார்ந்ததும் அதுக்கு பக்கத்து கேபின்லயே தான் நம்ம கண்மணி வராங்க.
கண்மணிய பார்த்த அன்புவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. நீயா நீயான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாறி மாறி ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகுனதும் உடனே வந்து என்னுடைய வேலையை கெடுக்கணுன்றதுக்காக தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியா சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கம் திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் உடனே நம்ம கண்மணி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஜீவா வந்து என்னாச்சு கண்மணி, இவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா? இவரு கூட எப்பயும் பேசுற மாதிரி ரொம்பவே நார்மலா பேசிட்டு இருக்க, ஏன் இவரை பார்த்து இவ்ளோ கோவப்படுறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்மணி வந்து என்னால இந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது, இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா இருக்கு, என்னால இங்க வேலை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசுறாங்க. கண்மணி, என்னுடைய ஹோட்டலோட சுச்சுவேஷன் எப்படிப்பட்ட நிலையில இருக்குன்றத நான் உனக்கு சொல்லியும் நீ திரும்பவும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணா எப்படி? ஏன் கண்மணி இப்படி பண்ற? நீ வந்து எந்த அளவுக்கு டேஸ்டா எல்லா விஷயமும் செய்யற, இடியாப்பத்துல இருந்து பிரியாணில இருந்து எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை நம்பிதான் நான் களத்துல இறங்குறேன், எனக்காக பண்ணுன்னு சொல்லிட்டு ஜீவா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதும் சரி ஜீவா, உனக்காக மட்டும்தான் நான் செய்றேன், ஓகேவான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்மணி வந்து சொல்றாங்க. இப்ப நம்ம அன்புக்கு கண்மணி இருக்கிற இடத்துல செய்யலாமா வேண்டாமான்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இருந்தாலும் இதை விட்டா நமக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, அதனால நம்ம இதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அன்புவும் வந்து செய்றாங்க. இப்ப ஜீவா வந்து அன்பு கிட்ட கேக்குறாங்க, கண்மணி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அன்பு வந்து கண்மணி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட கண்மணிக்கு மனசுக்குள்ள ஃபீலிங்கா இருந்தாலும் வெளிக்காட்டிக்கிறது கிடையாது. உடனே நம்ம கண்மணியே கேக்குறாங்க, என்ன கண்மணி, இவரு நீ எங்கேயாவது பார்த்திருக்கியா? 2 பேரும் வந்ததுமே மாறி மாறி ஷாக் ஆனீங்க, மாறி மாறி அடிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவரெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது, இன்ஃபேக்ட் இந்த மாதிரி எல்லாம் யாரும் எனக்கு தெரியவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு பக்கம் சொல்ல, இத கேட்ட அன்புக்கா ரொம்பவே பொசசிவ்னஸ் ஆகுது. ஜீவாவும் கண்மணியும் 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியா வந்து கிளவுட் கிச்சனை எப்படி முன்னேற்றலாம் இந்த மாதிரி நல்லா சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நம்ம கண்மணி சிரிச்சு சிரிச்சு ஜீவா கிட்ட பேச இத பார்த்ததும் இன்னும் அன்புக்கு பயங்கரமா கோபம் வருது. கண்மணி வந்து நம்ம வாழ்க்கையில கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு நம்ம அவளை வீட்டை விட்டு துரத்திட்டோம். அவ யார் கூட சேர்ந்து எப்படி வேலை பார்த்தா நமக்கு என்ன வந்தது, அவளை பத்தி நான் பேசி என்ன ஆக்க போகுதுன்னு சொல்லிட்டு அன்பு வந்து அவளுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நம்ம அன்புவால அதை வந்து தாங்கிக்க முடியறதில்ல. என் கண்மணி என் கூட மட்டும் தான் க்ளோஸா இருக்கணும்னு நான் நினைச்சேன், ஆனா கண்மணி இப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு அன்பு ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஜீவா கிட்ட ஒரு உதவி கேக்குறாங்க. நான் வந்து ஊரை விட்டு ஊர் வந்திருக்கேன், எனக்கு இங்க இருக்கிற இடம் எதுவும் தெரியாது, இன்ஃபேக்ட் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன விஷயம் அன்பு, ஏன் இப்படி கேக்குறீங்க சொல்லுங்கன்றாங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் ரூம் வேகன்சி இருக்கான்னு சொல்லிட்டு எவ்வளவோ விசாரிச்சு பார்த்தேன், ஆனா யாருமே எனக்கு பேச்சுலருக்கு வீடு வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது வீடு காலியா இருந்தா நீங்க எனக்கு சஜஷன் பண்றீங்களா? நான் மந்த்லி வந்து என்ன ரெண்டோ அதை நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அன்பு வந்து கேக்குறாங்க. நீங்க பார்க்கவே ரொம்பவே வந்து சஜஷன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க, கண்டிப்பா உங்களுக்காக நான் ரெஃபர் பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஜீவாவும் அன்பும் பேசிட்டு இருக்கிறத பார்த்த கண்மணிக்கு என்னாச்சு, அன்பு வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரா, எதுக்காக வீடு வாடகைக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு, என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு கண்மணி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி ஜீவா, எனக்கு ஹோட்டலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கண்மணி வந்து கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்தாலுமே அன்போட நினைப்பாவே இருக்கு. உடனே நேரா காவேரி கிட்ட போயிட்டு, மா எனக்காக ஒரே ஒரு உதவி பண்றியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன விஷயம், எதுக்கு உதவி நல்லா சொல்லி கேக்குற கண்மணி, நீ சொன்ன எதனாலும் செய்வேன்றாங்க. இல்ல, அன்போட வீட்டுல ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அவரும் நானும் 2 பேருமே ஒன்னா ஒரே இடத்துலதான் வேலை பார்க்கிறோம், அவரு வந்து எனக்கு வாடகை வீடு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு ஜீவா கிட்ட, அதனால என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீ அத்தை கிட்ட போன் பண்ணி விசாரின்னு சொல்றாங்க. உடனே கண்மணியோட சித்தி வந்து, ஏன் கண்மணி, நீ தான் அந்த குடும்பமும் வேணாம் ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம்னு சொல்லிட்டு நீ வந்துட்ட, இப்ப வந்து எதுக்காக கேட்டுட்டு இருக்க சொல்லு. நான் ஏதோ உங்களுடைய அக்கறைக்கு கேட்டேன், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க கேட்டா கேளுங்க, கேட்க கட்டி போங்க, எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு கோபமா அங்க இருந்து கண்மணி போறாங்க. உடனே காவேரி கிட்ட, அக்கா பாத்தி அக்கா, அவ புருஷன் மேல அவ்வளவு உயிரா இருக்கா, இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம எப்படி நடிச்சிட்டு போறேன்னு பாத்தீங்களான்றாங்க. பாக்குறேன், சரி மாப்பிள்ளை வீட்டை விட்டு வந்ததா சொல்றாங்க, என்ன ஏதுன்றதை விசாரிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அன்போட அம்மாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி என்னாச்சு,
மாப்பிள்ளை வீட்டை விட்டு வெளியே வந்ததா கண்மணி வந்து சொல்றா. என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நடந்த விஷயம் எல்லாமே அன்போட அம்மா சொல்றாங்க. இத கேட்டதும் ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க காவேரி வந்து. அந்த வெண்ணிலா என்னுடைய பொண்ணையும் என்னுடைய மாப்பிள்ளையும் நிம்மதியா வாழவே விட மாட்டாளா? அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பா? என்னுடைய பொண்ணு அவ மேல அவ்வளவு உயிரா இருந்தா. வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிட்டு அவ்வளவு உயிர் விட்டா. இப்படிப்பட்டவளை இப்படி ஒரு ஆளாக்கிட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அவெல்லாம் வந்து நன்றி கெட்டவ. அவள வந்து நீங்க பாவம் பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. விடுங்க. அவ இங்க இருக்கிறது எனக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. என் மாமியார மீறி எதுவும் என்னால பண்ணவும் முடியாம நான் ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருக்கேன். ஒருவேளை அன்பு வீட்டை விட்டு போனதும் நல்லதுக்கு தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் என்ன சொல்றீங்க? என்ன நல்லது வேற இதுல இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா பின்ன எப்படியாவது வெண்ணிலா அன்போட மனச மாத்தணும். ஏன்னா இப்படிப்பட்ட நேரத்துல கண்மணி வந்து இங்க இல்ல. கண்மணி மேல வெறுப்பு, பழி ஏதாவது ஒண்ணு சொல்லி எப்படியாவது மனச மாத்திடலாம்னு சொல்லிட்டு அவ ட்ரை பண்ணா. அது நடக்காத போச்சுல்ல. அதோட கோவம் தான் இது எல்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னவோ மாப்பிள்ளை இப்படி கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இவளும் இப்படி கஷ்டப்படுறா மாப்பிள்ளைய நினைச்சு 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருந்தாலுமே மாறி மாறி கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவங்கெல்லாம் எப்பதான் மனசு மாறி ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்களோ தெரியலடின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்படி ஒரு விஷயம் நடந்தது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு கண்மணி தான் வந்து சொன்னான்றாங்க. எனது கண்மணியா? ஆமா. உனக்கு எப்படி ஷாக்கிங்கா இருந்ததோ அதே மாதிரிதான் எனக்கும் ஷாக்கிங்கா இருந்தது. மாப்பிள்ளை மேல நீ அந்த அளவுக்கு கோவமா இருக்க. நீயாவே வந்து இந்த விஷயத்த நீ வந்து மாப்பிள்ளைய மன்னிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி அவ வந்து அவளுடைய அன்பு பாசத்தை வெளிக்காட்டிக்காம இருக்கா. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா கண்மணியோட மனசு மாறும். கண்மணியும் அன்பும் சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. காவேரி, நீ சொல்றது நடந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் கிடையாது. அதுவும் இல்லாம 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாங்களா? இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கேட்டதும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அன்போட அம்மா. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்த மாதிரிதான் என்னுடைய பையனும் பொண்ணும் சேர்ந்து சந்தோஷமா வாழ போறாங்க. ஏன்னா என்னுடைய பொண்ணுன்னு சொல்றதுக்கான காரணம் கண்மணி இந்த வீட்டு மருமக கிடையாது. அவ என்னுடைய பொண்ணாதான் நான் அவளை பார்த்தேன். அவளும் என்ன புரிஞ்சுக்காம பேசுறது மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் கடவுள் மேல பாரத்தை போட்டு நான் விட்டு போறேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அது மட்டும்தான் என்னுடைய ஆசை. அது நடந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி அன்போட அம்மா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நம்ம நல்ல மனசுக்கு எல்லாமே கூடி சீக்கிரம் நல்லதாவே நடக்கும். கண்டிப்பா அன்பும் கண்மணியும் சேர்ந்து சந்தோஷமா வாழ போறாங்க. அந்த வெண்ணிலாவோட முகத்துல கண்டிப்பா கரிய பூச போறாங்க. நீ எதை நினைச்சும் கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு அன்போட அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அன்போட அம்மாவுக்கு என்ன பண்றதுனே புரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எப்படியாவது அன்போட மனசை மாத்தி அவங்க பாட்டி போட்ட திட்டத்தினாலதான் கண்மணி வீட்டை விட்டு போனா. நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே உன் பாட்டின்ற விஷயத்த அன்பு கிட்ட சொன்னா கண்டிப்பா அன்பு புரிஞ்சுப்பான். அதுக்கான ஆதாரத்தை எப்படியாவது நான் கொண்டு வந்து அன்பு கண்மணியை நான் ஒண்ணு சேர்த்தே தீருவேன். என் உயிரே போனாலும் சரி நான் இதை நடத்தி காட்டுவேன்னு சொல்லிட்டு அன்போடமா மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருந்தது எல்லாமே வெண்ணிலா தூரத்துல இருந்து கேட்டுட்டு, ஓ, நீங்க இப்படி எல்லாம் பிளான் பண்றீங்களா? அன்புவும் கண்மணியும் பிரிஞ்சது பிரிஞ்சதுதான். ஒருவேளை கண்மணி அன்புவும் ஒண்ணு சேரணும்னு ஒருவேளை மனசுல நினைச்சா கூட அதுதான் அந்த கண்மணி இந்த உலகத்துல இருக்கிற கடைசி நாள். அவளை நானு உயிரோட விட்டாதானே எனக்கு என் வாழ்க்கைக்கு போட்டி அவ வருவா. அவளை ஒட்டு மொத்தமா நானு அடிச்சிட்டேன்னா எப்படி என் வாழ்க்கைக்கு அவ போட்டியா வருவான்னு சொல்லிட்டு இப்ப வெளியில வந்து நம்ம கண்மணியை தீர்த்து கட்ட முடிவு பண்றாங்க. இப்ப நம்ம அன்பு கண்மணி கூடவே இருக்காங்க. அதையும் மீறி வெளியில வந்து நம்ம கண்மணிய ஒட்டு மொத்தமா உலகத்தை விட்டு அனுப்ப பிளான் போடுறாங்க. இந்த விஷயம் நடக்குமா? அன்புக்கு வெளியிலோட ஒட்டுமொத்த சுயரூபமும் தெரிய வருமா? கண்மணியோட உயிரை அன்பு காப்பாத்துவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.